எதன் அடிப்படையில் இந்த முருக தர்மம் உருவாக்கப்பட்டது? உலகத்துடைய தத்துவங்கள் அனைத்தையும் நாம் ஆய்வு செய்கிறோம். அனைத்தும் மொழி ஆய்வு, தத்துவ ஆய்வு, அரசியல் பொருளாதார ஆய்வு, கலாச்சார பண்பாட்டு ஆய்வு. உலகத்தில் இதுவரை நடந்திருக்கிற போர்களில் 430 கோடி மக்கள் இறந்திருக்கிறாங்க. 430 கோடி மக்கள். போர்களும் அதனால் உண்டான மற்ற பாதிப்புகள், நோய்களும் மற்றதும், சதி கோட்பாடுகள், இதெல்லாத்தையும் நாம் ஆய்வுக்கு எடுத்து எதுலேயும் மக்கள் யாரும் வேறுபட வேண்டாம், மக்களுக்குள்ள ஒரு மிருகத்தன்மையை வளர்க்காத ஒரு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை அடிப்படையாக வைத்து அனைத்து வரலாறுகளும், ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிப்போர்ட்டு, ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட்டு, லிங்குவிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு, உலகத்துடைய அனைத்து எக்கனாமிக்கல் ஸ்டடீஸு, இது இல்லாமல் இருக்கக்கூடிய சதி கோட்பாடுடைய அந்த தத்துவம் எல்லாத்தையும் ஆய்வு செய்த பின்னால் நாம் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடிப்பதற்காக இந்த முருக தர்மத்தை உருவாக்கி கொண்டு வரோம். இது என்னுடைய 30 ஆண்டு கால உழைப்பில் தான் இதை நான் வடிவப்படுத்தியிருக்கிறேன். வெகு விரைவில் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும், தமிழ் பேசும் மக்களுக்கும் பயன்படும், தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் பயன்படும், மலையாளம் பேசுகிறவங்களுக்கும் பயன்படும், கன்னடம் பேசுகிறவங்களுக்கும், ஜெர்மானியம், சீனம், யூதர்கள், யாரும் இங்கே வேறுபாடே கிடையாது. யாரும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒடுக்குமுறைகள் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. முருக தர்மம் அதை முற்றிலும் கலையும். எப்படின்னா அதோட வேலை திட்டங்களை நம்ம அதை நீங்கள் அடுத்தடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை திட்டங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது எப்படி கலைவோன்னா அப்ளிகபிளாக கலையணும். நான் இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து மாறுறதை பற்றிலாம் நான் பேச வரவே இல்லை. இப்போ உடனே என்ன செயல்பாடு, இப்போ எல்லா தொழில்நுட்பமும் கையில் இருக்குது. தொழில்நுட்பங்கள் அனைத்தும் கையில் இருக்குது, மொபைலில் இருக்குது, சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ குயிக்காக நம்ம உலகத்தில் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி ஆய்வு தான் இது. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், முருக தர்மம் ஆன்மீக மெய்ஞான புதிய சோலை ஜனநாயக புரட்சியை செய்யும். இப்போ இந்தியாவில் நிறைய இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வலதுசாரி வளர்ந்துட்டாங்க. ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு, அதாவது 2000க்கு முன்னாலெல்லாம் இடதுசாரிகளின் கொள்கை தான் பலமானது. இடதுசாரிகள் எப்போல்லாம் அவங்க ஒரு மாதிரி ஏன் அவங்க அப்படி போனாங்கன்றதை பற்றி தனியாக பேசுவோம். அவங்க வீக்காக போனதுக்கப்புறம் வலதுசாரிகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்ந்தாங்கன்னா இடதுசாரிகளுடைய ஆய்வுகள், சமூக ஆய்வுகளும் தியாக உணர்வுகளும் அர்ப்பணி உணர்வுகளும் குறைஞ்சதுனால தான் இந்த குழப்பங்கள். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, புதிய ஜனநாயக புரட்சி சீனாவில் மாசேத்துங் செஞ்சார். அப்புறம் சோசியலிச புரட்சி ரஷ்யாவில் நடந்தது. இந்த மாதிரிலாம் நடந்ததை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து இப்போ ரஷ்யா சோசியலிச நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இப்போ உக்ரைனில் போய் இவ்வளோ குண்டப்படுறாங்க? அடிப்படை வாதங்களே தவறாயிடும். அப்போது சீனாவில் ஏன் சதி கோட்பாட்டிலே இயங்கணும்? ஒரு சோசியலிச நாடு எப்படிங்க சதி செய்யும்? அது அடிப்படையிலே முரணா இல்லையா? அப்போது ஒரு நாடு எப்படி நடக்கணும்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நாம் அந்த தகவல்களையும் எடுக்கிறோம், ஜனநாயகத்தில் இருக்கிறதையும் எடுத்து ஆன்மீகத்திலையும் மெய்ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் புதிய சோலை ஜனநாயக புரட்சியை செய்கிறோம். ஏன் விஞ்ஞானத்தில்னு கேட்டிங்கன்னா, விபரீத விஞ்ஞானங்களை நாம் மறுதளிக்கிறோம், அணு ஆயுதங்களை நாம் முற்றிலும் எதிர்க்கிறோம். அது மனித குலத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறோம். அதே போல் ஹைட்ரோ கார்பனை நம்ம தீவிரமாக எதிர்க்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே போகிறதில்ல. அது வளர்ந்த தொழில்நுட்பம் தானே அப்படின்லாம் சொல்கிறாங்க. மக்கள் வாழ்விடங்களையும் இயற்கையும் அழிச்சிட்டு எந்த தத்துவத்தையும் ஊக்குவிக்க முடியாது. அப்போ ஆன்மீகத்திலையும் மெய்ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் ஒரு புதிய சோலை ஜனநாயகத்தை தான் முருக தர்மம் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கிற முருக அடையாளங்கள்லாம், முருக கோயில், ஆமாம், அதில் ஏதாவது தத்துவ ரீதியாக சொல்லி அது நமக்கு புரியும். ஆமாம், இப்போ அதில் ஒரு கருத்து என்னன்னா,
நம்ம இப்போ சமூக ஊடகங்கள்லாம் அதிகமாக போயிட்டுருக்கிற விஷயம் வந்து தமிழ் கடவுளாக முருகனை காட்டும்போது அவர் வெறியாட்டு அப்படின்ற ஒன்று கடைப்பிடிச்சார் அப்படின்னு சங்க பாடல்களை வைத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூணூல் போட்டு அவர் பிராமணர்களின் சுப்பிரமணியராக காட்டுறாங்க. இரண்டுலேயுமே அது இல்லை. அது வந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கடைபிடிக்கக்கூடியதாக தான் முருக தர்மம் இருக்குது. அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை எது அடையாளப்படுத்துதோ அதை தான் நீங்கள் பிடிக்கணும். பழமையில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நிகழ்காலத்தில் கொண்டாந்து ரெஃபரன்ஸாக பார்க்கக்கூடாது. பழமையில் வந்து அது ஒரு காலத்தில் இருக்கிற ட்ரூத், ஒன் லெவல் ஆஃப் ட்ரூத். அது அனதர் லெவல் வந்துட்டோம். இப்போ அந்த லெவல் ஆஃப் ட்ரூத்தை நாம் பார்க்கணும். ஒரு காலகட்டத்தின் உண்மை எல்லா காலகட்டத்துக்கும் சரின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம், சமூக அடக்குமுறை ஒடுக்குமுறைகள், அப்புறம் சதி கோட்பாடு, அப்படி பல காரணிகள் அதை இயக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முருகன் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஓவியர்கள் வரைந்த முருகனும் சிற்பங்களில் காட்டப்படுற முருகனும் நமக்கு ஒரு கருத்தியல் உருவாக்கத்துக்கு அது. ஆனால் முருக கோட்பாடுங்கிறது எப்படி இருக்கும்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை தான் அதோடைய தலையாய நோக்கம். அப்போ அது உயிர் கொள்ளாமையை சொல்லுமா? சொல்லும். அசைவம் கூடாதா? கூடாது. அப்போ நாங்கள் சாப்பிட்றோமே, அது அவங்கவுங்க சுதந்திரம். அப்போ ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைங்கிறது உயிர் கொள்ளாமை. வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்திலேருந்து அடுத்த படிநிலையை தான் நான் ஏற முடியும். அதுலேருந்து நான் கீழே வர முடியாது. அதனால் கற்பிதங்கள்லேருந்து நாம் அடுத்த நிலையை போகிறது தான் முருக தர்மம்னு சொல்கிறோம். சரிங்க, நன்றிங்க. சிறப்பாக இருந்ததுங்க, ரொம்ப நன்றி. உங்கள் பேர் ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் என்ன மாதிரி இருங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் எப்படி தலைமை மருத்துவர்கள்லாம் சொல்லிடுங்க. சரி. ஆமாம் அதான் ஐயா உங்களுடைய என்னுடைய பேர் வந்து செந்தில் முருகன். மருதூர் தெற்கு, வேதாரண்யம் தாலுக்கா, நாகை மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர். நான் வந்து பள்ளி ஆசிரியராக இருந்து 2019 தமிழ் ஆசிரியராக இருந்து 2019 பணித்துறப்பு செய்துவிட்டு முருக தத்துவத்தை ஒரு 30 ஆண்டு காலமாக ஆய்வு செய்ததை இப்போ சொல்கிறதுக்காக முருக தர்மங்கிற அமைப்பை உருவாக்கி அதை ஒரு பணியாக எடுத்து செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த முருக தர்மத்தில் ஒரு பிரிவாக முருக வனம் அப்படிங்கிறத செய்துக்கிட்டு இருக்கேன். அதன் மூலமாக இயற்கை விவசாயம், இயற்கை வனத்தை உற்பத்தி பண்ணுறத செய்துக்கிட்டு இருக்கேன் தொழிலாக. மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை வனம் உருவாக்குறது. ஆமாம். என்னுடைய அடிப்படை நோக்கம் வந்து முருக வனம் அப்படிங்கிறத தான் நம்ம முக்கியமான பணியாக எடுத்து செய்துக்கிட்டு இருந்தோம் இதுவரை. இப்போ தத்துவ பள்ளியை தொடங்குறதுக்கான, தத்துவ பீடத்தை தொடங்குறதுக்கான வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன். வெகு விரைவில் முருக தர்மம் வெளிவரும். நன்றி.